அருமையானவர்களே, உங்களுக்கு இப்பொழுது வயது என்ன என்பது எனக்கு தெரியாது. ஆனால் வயதான காலத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவரும் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, நீ உன் வாலிப நாட்களிலேயே உன்னை படைத்தவரை நினைப்பது உனக்கு சிறந்தது. கர்த்தருக்காக வாழ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ ஒரு தெளிவான தீர்மானம் செய். அப்பொழுது இந்த உலக வாழ்க்கை உனக்கு இன்பமானதாய் இருக்கும். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களை மற்றொரு நிகழ்ச்சிகள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த நிகழ்ச்சியில் மனித வாழ்க்கை என்பது மிக நுணுக்கமான பரிபூர்ணமான ஓவியத்தை போன்றது. அதில் ஒவ்வொரு தீட்டலும் ஒவ்வொரு நிறமும் அதன் அழகையும் வலிமையையும் வடிவமைக்கின்றன. அதே போல நம் செயல்கள், வார்த்தைகள், நினைவுகள், ஆசைகள் என அனைத்துமே நம்மை வரையும் நேர்த்தியான தீட்டல்கள் எனலாம். ஒரு சிறிய பிழை கூட இந்த ஓவியத்தின் அழகை கெடுக்கும்போது நம்முடைய வாழ்விலும் ஒவ்வொரு செயலிலும் நுட்பம் மற்றும் நேர்மை எவ்வளவு அவசியம் என்பதை கடந்த தியானம் நமக்கு கூறுகிறது. அன்பு, கருணை, பொறுமை என அனைத்து நற்குணங்களையும் நமக்குள் கொண்டு கிறிஸ்துவின் வழியில் ஒவ்வொரு நாளையும் முழுமையாக வாழ வேண்டும் என்ற உயரிய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைய தியானத்திலும் பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வரை தியானிக்கப் போகிறோம். வாருங்கள், இன்றைய வேத ஆராய்ச்சியில் இணையலாம். எங்களுக்கு மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, இன்று நாம் பிரசங்கியின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். வாசிக்கிறேன். பிரசங்கி 10:17. ராஜகுல மகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன் கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறவர்களுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியமுள்ளது. இன்றைய நாட்களில் பிரபுக்கள் மட்டுமல்ல, சாதாரண குடிமக்களும் கூட வெறிகொள்ளும் வண்ணமாய் குடித்து புசித்து தங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக கழிக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். இதுவே இன்றைய சமுதாயத்தின் மகிழ்ச்சி என கருதப்படுகிறது. இது நாட்டிற்கும் உடலுக்கும் நலமானதல்ல. அவர்கள் ஏற்ற வேளையிலே பலன் கொள்ள உண்கிறவர்களாய் இருக்க வேண்டும், பெருந்தீனிக்காரர்களாய் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட தேசம், இப்படிப்பட்ட வீடு பாக்கியமுள்ளது என்று சாலமோன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நாம் உணவு அருந்தும் நேரத்தை குறித்த அக்கறை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், அல்லது நம்முடைய சரீரத்தை நாமே கெடுத்து கொள்ளுகிறோம். இன்று பல கர்த்தருடைய ஊழியர்களும் கூட சரீரத்தை குறித்து அக்கறைப்பட்டு கொள்ளாமல் தவறான உணவை அல்லது தவறான நேரங்களிலே உணவை எடுத்துக்கொண்டு சரீரத்தை பாழாக்குகிறார்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மிகுந்த சோம்பலினால் மேல் மச்சு பழுதாகும், கைகளின் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். இங்கே சோம்பலை பற்றியும் பணிபுரிய விருப்பமற்று மறுத்து விடுகிற நிலைமையை பற்றியும் சாலமோன் கூறுகிறார். இன்றைய வாலிபர்களின் மன நிலைமையையும் போக்கையும் கவனித்து பாருங்கள். சிறிது நேரம் பணி செய்ய வேண்டும் என்று விடுமுறை கிடைக்கும், அதிக நேரம் வீணாக இருந்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதையே அவர்கள் விரும்புகிறார்கள். சோம்பலினால் அவர்கள் வீடுதான் முதலாவது பாதிப்பை சந்திக்கும் என்பதை அவர்கள் மறந்து போய்விடுகிறார்கள். பிரசங்கி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். கடைசி பகுதியை கவனியுங்கள். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அநேக பணக்காரர்கள் தாங்கள் விரும்பும் எல்லா வழிகளிலேயும் தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். தங்கள் வாழ்வை இயேசுவுக்கு மட்டும் ஒப்புவித்து அவருக்கு அர்ப்பணித்தவர்களாய் வாழ்வதை இவர்கள் விட்டுவிடுகிறார்கள். இவ்வுலகத்திற்கும் ஆவிக்குரிய உலகத்திற்கும் இடையிலான ஒரு வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இதனால் விசுவாச வாழ்க்கை சோர்வடைந்து விடுகிறது. பிரசங்கி 10:20. ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். சாலமோன் இந்த வார்த்தைகளை கூற காரணம் என்ன? தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை என்று ரோமர் 13:1 வாசிக்கிறோம். எனவே அவரால் உண்டான அதிகாரத்தை நாம் நிந்தித்து பேசக்கூடாது.
புதிய ஏற்பாட்டிலே 1 பேதுரு 2:17 அப்போஸ்தலனாகிய பேதுரு கூறியிருப்பதை கவனியுங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள் என்கிறார். ஆகவே அதிகாரத்தில் உள்ளவர்களை நாம் கனப்படுத்த வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் எந்த இடத்துல பணி செய்கிற ஒருவராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மேல் தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற அதிகாரிகளை கனம் பண்ணும் பழக்கம் உங்களுக்கு உண்டா? அப்படி இல்லை என்றால் ஆபத்து உங்களுக்கு தான். இது தேவன் நியமித்த ஒரு நியமனம். நம்முடைய மேல் அதிகாரிகளை பற்றியும் நமது அரசாங்கத்திலே பொறுப்பாக இருக்கிறவர்களை பற்றியும் நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்பொழுது பிரசங்கி 11ஆம் அதிகாரத்தை கவனிப்போம். இந்த அதிகாரத்திலே நற்கிரியைகளின் மீது நம்பிக்கை வைத்திருப்போர் செய்கிற நடவடிக்கைகளை பற்றிய விளக்கங்கள் அதிகம் காணப்படுகிறது. இவர்கள் தாங்கள் செய்கிற நற்கிரியைகளினாலே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியும் என்று எண்ணுகிறார்கள். இவர்கள் அனலாகவோ அல்லது குளிராகவோ இல்லாதவர்கள், வலதுபுறமாகவோ அல்லது இடதுபுறமாகவோ செல்லாதவர்கள். பிரசங்கி 11:1 உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒருவேளை நாம் செய்கிற காரியத்திற்குரிய பலன் தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் அதற்காக நன்மை செய்கிறதிலே நாம் சோர்ந்து போகாதிருப்போமாக என்று சாலமோன் சொல்கிறார். பிரசங்கி 11:2 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. அருமையானவர்களே, நாம் ஏதோ ஒருவருக்கு மாத்திரம் உதவி செய்தால் மட்டும் போதாது. அதாவது 7 பேருக்கும் 8 பேருக்கும் உதவி செய் என்று இங்கே சாலமோன் சொல்கிறார். அவ்வாறு உதவி செய்யும் பொழுது மட்டுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஏதாவது தேவை ஏற்படும் பொழுது ஏதாவது ஒரு நபரிடத்திலிருந்து உதவியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து இந்த கருத்தை தான் லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே ஒரு உவமையாக கூறியிருக்கிறார். இங்கே ஒரு உக்கிரானக்காரனை பார்க்கிறோம். இந்த அதிகாரி உண்மையில் அநீதியானவன், ஆனால் புத்திசாலித்தனமானவன். இவன் தன்னுடைய எஜமானிடத்திலே கடன்பட்டவர்களின் தொகையை குறைப்பதின் மூலம் நண்பர்களை உருவாக்கி கொண்டான். தன்னுடைய வேலையை இந்த உக்கிரானக்காரன் இழக்கும் பொழுது அந்த மக்களிடத்திலே சென்று உதவியை பெற்றுக்கொள்ளும்படியான வாய்ப்பை உருவாக்கி கொண்டான் என்று பார்க்கிறோம். அருமையானவர்களே, நாமும் கூட நம்முடைய உலக பொருட்களால் நண்பர்களை உருவாக்கி கொள்ள வேண்டும். பிரசங்கி 11:3 மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியில் மேல் பொழியும், மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலேயே மரம் கிடக்கும். மழை பெய்யும் என்று உங்களுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் சரியான ஏற்பாடுகளுடன் குடையோடு சென்று விடுவீர்கள். ஆனால் அந்த கால சூழ்நிலை உங்களுக்கு அறிவிக்கப்படவில்லை. அதே போல ஒரு மரம் கீழே விழுந்ததென்றால் அதை நகர்த்துவது மிகவும் கடினம். இந்த கால சூழ்நிலையும் நமக்கு தெரியாது. இவை எந்த காரியங்களை நமக்கு உணர்த்துகிறது? நாம் ஒரு காரியத்தை துவங்கும் முன்னர் சூழ்நிலைகளை நன்றாக ஆராய்ந்து பின்னர் ஆரம்பிக்க வேண்டும். இல்லையென்றால் ஆரம்பித்த பின் அதிலே மாற்றத்தை செய்வது கடினமானது என்று சாலமோன் சொல்கிறார். பிரசங்கி 11:4 காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். நீங்கள் காரியத்தை செய்யும் பொழுது ஞானமாக செயல்படுங்கள் என்று சாலமோன் சொல்கிறார். நீங்கள் விதைக்க விரும்பினால் காற்று இல்லாத சூழ்நிலை வரும் வரை காத்திருந்து விட்டு விதையுங்கள். அதே போல ஒரு மனிதன் அறுவடை செய்ய விரும்பினால் மழை மேலும் சூழ்ந்து வந்து பயமுறுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அறுக்க ஆரம்பிக்க கூடாது என்கிறார். பிரசங்கி 11:5 ஆவியின் வழி இன்னதென்றும் கற்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களையும் நீ அறியாய். குழந்தை உருவாகும் விதம் மிகவும் ஆச்சரியமான ஒன்று. இதை அறிவியல் உலகமே வியக்கிறது. அதே வேளையிலே ஆவிக்குரிய மறுபிறப்பு அதைவிட மிக அதிகமான அளவிலே அற்புதமான ஒன்றாய் காணப்படுகிறது. இவை இரண்டும் மிகவும் ஆச்சரியம் தரும் இரகசியங்கள். ஆவியின் வழியை இன்னதென்று உன்னால் அறிய முடியாது. இயேசு கிறிஸ்து இதை குறித்து இவ்வாறு கூறுகிறார். யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆயிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவனவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அறியாத இவற்றை குறித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் அறியாத ஒன்று நாம் அறிந்திருக்கிற காரியங்களை பாதிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். இதையே நாம் செய்ய வேண்டும். ஒரு உதாரணம் ஒன்றை கவனியுங்கள்.
நம் வீட்டிலே நாற்காலி இருக்கிறது. நீங்கள் அதை உட்காரவோ அல்லது பொருட்களை வைக்கவோ எடுக்கவோ பயன்படுத்துகிறீர்கள். ஆனால் நாற்காலியின் அமைப்பை பற்றியோ அதை உருவாக்கியவர் யார் என்ற விவரமோ அது என்ன மரத்தினாலே செய்யப்பட்டிருக்கிறது என்பதோ உங்களுக்கு தெரியாது. இவையெல்லாம் உங்களுக்கு தெரியாது என்பதனாலே அதை நீங்கள் பயன்படுத்தாமல் இருப்பீர்களா? இல்லை, உங்களுக்கு அதை பயன்படுத்த தெரியும் இல்லையா? எனவே நீங்கள் அதை பயன்படுத்துகிறீர்கள். அதே போல நாம் அறியாத காரியங்கள், நாம் அறிந்திருக்கும் காரியங்களின் செயல்பாடுகளை பாதிக்கக்கூடாது. பிரசங்கி 11:7-8 வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியமுமாமே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகளிலெல்லாம் மகிழ்ச்சியாயிருந்தாலும் அவன் இருளின் நாட்களையும் நினைக்க வேண்டும். அவைகள் அநேகமாயிருக்கும், வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயையே. அருமையானவர்களே, உலகத்திலே பிறந்த யாராயினும் ஒரு நாளிலே முதிர் வயதை அடைந்தாக வேண்டும். அது இனிமையான நாட்களாக இருக்கும் என்று சொல்ல முடியாது. எனவே முதிர் வயது வருகிறது, பின்னர் மரணம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை ஒவ்வொரு மனிதனும் நினைத்து அதை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். பிரசங்கி 11:9-10 வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இள வயதும் வாலிபமும் மாயையே. வாலிபனே, உன் வாழ்வின் காரியங்கள் எல்லாவற்றையும் முடிவு செய்கிற பருவம் இதுவே. இந்த நாட்களில்தானே நீங்கள் நல்ல காரியங்களை தெரிந்தெடுத்து வாழ்வதை ஆரம்பிக்க வேண்டியது அவசியம். அநேகர் வாலிப பருவத்திலே சரியான பாதைகளை தெரிந்தெடுப்பு செய்யாததினாலே பின்னான காலங்களிலே தங்கள் வாழ்க்கையை வீணாய் கழித்து தங்கள் சிறந்த வாழ்க்கை வாய்ப்புகளை இழந்து போனவர்களாய்விடுகிறார்கள். நீங்கள் உங்கள் வாலிப பருவத்திலே தேவனோடு கூட வாழாத பொழுது அது வெறுமையானதாகவே இருக்கும். இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு மணித்துளிகளும் தேவன் தரும் பரிசு. இந்த விலையேறப்பெற்ற பரிசை நாம் தேவனுடைய நாம மகிமைக்கென்று பயன்படுத்த வேண்டும். மனித வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் அவரில் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிப்பதுமே ஆகும். தொடர்ந்து பிரசங்கி 12 பார்ப்போம். நாம் இதுவரை உள்ள அதிகாரங்களிலே சாலமோன் தன் வாழ்க்கையிலே செய்த ஆய்வுகளை பற்றி பார்த்தோம். இவ்வுலகத்திலே வாழ்ந்த மனிதர்களுள் சாலமோனை தவிர இந்த எல்லா துறைகளிலேயும் பரிசோதனையை யாராலும் மேற்கொள்ள முடியாது என்று நாம் உறுதியாய் சொல்லலாம். இவர் இந்த எல்லா துறைகளிலேயும் சமாதானத்தையும் திருப்தியையும் தேவன் இல்லாமல் பெற்றுவிட முடியுமா என்று ஆராய்ச்சி செய்தார் என்று பார்த்தோம். இந்த பிரசங்கியின் புத்தகத்திலே சூரியனுக்கு கீழே என்ற வார்த்தையானது ஒரு கருத்து வாக்கியம் போல காணப்படுகிறது. சாலமோன் முதலாவது இயற்கையிலும் இயற்கை அறிவியலிலும் தன்னுடைய பரிசோதனையை செய்கின்றார். இன்னும் கூட அநேகர் நினைப்பது இதுதான்: நாம் இயற்கைக்கு திரும்பிவிட்டால், இயற்கையின் விதிகளுக்கு உட்பட்டு விட்டால் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து விடலாம் என்று எண்ணுகிறார்கள். இயற்கைக்கு திரும்புவோம் என்ற சத்தம் இன்று அநேக இடங்களிலே ஒலிக்கிறது. இந்த இயற்கையால் சாலமோனுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டதா? இல்லை பிரியமானவர்களே, இயற்கை சாலமோனின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை. அது நம்முடைய பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாது. இதே போல சாலமோன் ஞானத்திலும் தத்துவத்திலும் உலக இன்பங்களிலேயும் பொருளியலிலும் பரிசோதனையை மேற்கொண்டார். தொடர்ந்து என்னதான் நடக்குமோ அதுதான் நடக்கும் என்ற எண்ணத்திலேயும் அவர் சிந்தனை செய்தார். சுயநல வாழ்க்கையிலேயும் ஆராய்ச்சி செய்தார். அதைத் தொடர்ந்து சமயத்திலேயும் ஆய்வு செய்து சடங்காச்சாரத்தை மட்டுமே பின்பற்றவர்களுடைய வாழ்க்கையிலே சத்திய வாழ்க்கை இல்லை என்பதை கண்டார். அதே போல செல்வத்திலும் சுயநீதியான வாழ்க்கையிலேயும் திருப்தியடைய முடியுமா என்று பரிசோதனை செய்தார். இவைகளிலும் ஒரு சுவையற்ற வாழ்க்கையே இருக்கிறது என்பதை கண்டார். எனவேதான் வாலிபர்கள் இந்த விதமான வாழ்க்கையின் நிலைமைகளிலே திருப்தியற்று வெறுமையை உணர்கிறார்கள். மாயையான போராட்டங்களிலே நுழைகிறார்கள். பிரசங்கி 12 சாலமோன் தன்னுடைய எல்லா ஆய்விற்கும் இறுதியான முடிவுகளை அறிவிக்கிறார். மேலும் இந்த அதிகாரத்திலே வாலிபர்களுக்கும் முதியோர்களுக்கும் தேவையான செய்திகளை தருகிறார். பிரசங்கி 12:1 பாருங்கள். நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை,
தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும், எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். இந்த உலகத்தில் உள்ள எதுவும் மனிதனுடைய இருதயத்தை திருப்தி செய்ய முடியாது என்று அறிந்த சாலமோன் நம்மை பார்த்து தேவனிடத்தில் திரும்புங்கள் என்றும், நீ வாலிபனாகவே இருக்கும் பொழுது தேவனுக்காகவே வாழ முடிவு செய் என்றும் கூறுகிறார். நாம் ஏன் இதை செய்ய வேண்டும் என்பது நம் வாழ்க்கையிலேயே தெளிவாக வெளிப்படும். இங்கே தொடர்ந்து சாலமோன் முதியவர்களின் வாழ்க்கையை பற்றிய ஒரு ஓவியத்தை வரைகிறதை நாம் பார்க்கலாம். அது ஒரு அழகான ஓவியம் அல்ல. அது உங்களுடைய என்னுடைய முதிய பருவத்தை பற்றிய ஒரு படம். ஒரு தேவ ஊழியர் இவ்வாறு சொல்கிறார், நான் இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை முதலாவதாக பிரசங்கிக்கும் பொழுது வாலிபனாயிருந்தேன். அப்பொழுது இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையாயிருக்க முடியுமா என்று வியந்தேன். ஆனால் இப்பொழுது வயதான நிலைமையிலிருந்து இதை பிரசங்கிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தில் உள்ளது எல்லாமே மிகவும் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்தேன் என்கிறார். சிலர் இவ்வாறு சொல்ல கேட்டிருப்பீர்கள், ஐயா, இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதை ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அவருக்கு நம் வாழ்வை ஒப்புவித்து அவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்வதிலே எனக்கு சம்மதம் இல்லை என்பார்கள். அருமையானவர்களே, அதற்குரிய விளக்கம் இந்த அதிகாரத்திலே காணப்படுகிறது. நாம் ஏன் தேவனோடு ஒரு சரியான உறவை வைத்துக்கொண்டு அவருக்காக வாழ நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்கு சாலமோன் தரும் விளக்கத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இப்பொழுது சாலமோன் வரைந்திருக்கிற முதியவரின் ஓவியத்தை சற்றே கவனமாய் பார்ப்போம். இது ஒரு சிறந்த ஓவியமாகும். பிரசங்கி 12:2, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். இது எதை தெரிவிக்கிறது? சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இனி ஒளி கொடாது போய்விடும் என்பதையா? இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய பார்வை குறைந்து அவைகளின் வெளிச்சத்தை நன்கு பார்க்க இயலாமல் நாம் போவதை குறிக்கிறது. நீங்கள் வாலிபராயிருக்கும் பொழுது பார்த்த நிலவு வெளிச்சம் இனிமையாய் இருந்திருக்கும். ஆனால் முதிர் பருவத்தை நோக்கி பயணப்பட்டிருக்கிற உங்களுக்கு இப்பொழுது அதன் இனிமை இருக்காது. மட்டுமல்ல, நீங்கள் தெளிவாக பார்த்தது போல இப்பொழுது நீங்கள் பார்க்க இயலாது. பிரசங்கி 12:3, மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். காலம் பறந்து போகிறதா இருக்கிறது. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வரும். ஒரு சோகமான நிகழ்ச்சிக்கு பின்னர் மற்றும் ஒரு சோகமான நிகழ்ச்சி தொடரும். துன்பத்திற்கு மேல் துன்பம் வரும் நாட்கள் வருவதற்கு முன்னர் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும் என்கிறார். நீங்கள் வாலிப வயதிலே இருந்தது போல முதிர் வயதிலே செயல்பட இயலாது. முதிர் வயதான பொழுது ஒரு இடத்திற்கு சென்று வந்த பின்னர் நீண்ட நேரம் ஓய்வு தேவையானதாக இருக்கிறது. ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று வந்த பிறகு 2-3 நாட்கள் ஓய்வு தேவையாயிருக்கும். எனவே இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்வது அல்லது நிகழ்ச்சியை நடத்துவது பெரும் களைப்பானதாய் காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை முறையை முற்றிலும் மாற்றிக்கொள்ள வேண்டியதாயிருக்கும். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னர் நாம் செய்து முடிக்க வேண்டிய காரியங்களை செய்து முடிக்க வேண்டும். தொடர்ந்து நம்முடைய வயதான காலத்திலே நம் சரீரம் எவ்வாறு காணப்படும் என்று விளக்குகிறார். வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. இவை கால்களை குறிக்கிறது. வயதானவர்களின் கால்கள் தள்ளாடுகிறது. நாம் நம்முடைய வீட்டிலே உள்ள முதியவர்களை கை கொடுத்து உதவி செய்து அவர்கள் கூடவே அவர்களை பிடித்து கொண்டு செல்கிறோம். ஏன்? அவர்கள் கால்களிலே பலன் இல்லை. ஒரு வயதான தேவ ஊழியர் இவ்வாறு கூறியிருக்கிறார், நான் மாடிப்படிகளில் இறங்கி வந்தவுடன் மிகவும் தவிப்பேன். உடனே என்னுடைய மனைவி ஓடி வந்து ஏன் தவிக்கிறீர்கள் என்று கேட்பாள். உடனே நான் இது தேவனுடைய திட்டப்படி சரியானதே என்று கூறுவேன் என்று எழுதியிருக்கிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நாம் பார்ப்பது என்ன? இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். எனவேதான் மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தால் அவருடைய பாதங்கள் மூட்டு பகுதி வலி எடுக்கிறது, எனவே தவிக்கிறேன் என்கிறார். அருமையானவர்களே, முதிய பருவம் இப்படிப்பட்டதுதான். வீட்டு காவலாளிகள் தள்ளாடுகிற ஒரு காலம். அடுத்ததாக பலசாலிகள் கூனி போய் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது தோள்களை குடிக்கிறது. இந்த தோள்கள் வாலிப வயதிலே நேராய் நிமிர்ந்து நின்றது போல இப்பொழுது இருப்பதில்லை. அகன்ற தோள்களாய் இருந்தது.
இப்பொழுது வயதான காலத்திலே அது கூனி விடுகிறது. முன்பிருந்தது போல இப்பொழுது அது இருக்கிறதில்லை. காரணம், பலசாலிகள் கூனி போய்விட்டார்கள். தொடர்ந்து இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து என்று வசனம் சொல்கிறது. இது பற்களை குறிக்கிறது. முதிய பருவத்தை நெருங்க நெருங்க பற்கள் விழ ஆரம்பிக்கின்றன. எனவே இயந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமாகிறார்கள். ஆகவே சிலர் போலி பற்களையும் கட்ட வேண்டியது இருக்கிறது. அடுத்ததாக, பலகணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இது கண் பார்வை குறைந்து கொண்டே செல்வதை குறிக்கிறது. ஒரு முறை கண் பார்வை குறைந்த ஒரு தேவனுடைய மனிதர் தன்னை பார்க்க வந்த நண்பரோடு பேசி கொண்டிருந்தார். ஆனால் தன்னை பார்க்க வந்தவர் யாரென்று தெரியாமலேயே பேசி முடித்து விட்டார். பின்னர் தான் மனைவியினிடத்திலே, இப்பொழுது வந்தாரே, அவர் யார் என்று கேட்டார். உடனே அவருடைய மனைவி, ஐயோ, அது உங்களுக்கு தெரியாமலா பேசி கொண்டிருந்தீர்கள்? இவர்தான் உங்களுக்கு மிகவும் நெருங்கிய அந்த நண்பர் என்று கூறினார். அடடா, அவரா? எவ்வளவு மாறி போய்விட்டார் என்று அந்த மனிதர் கூறினார். உடனே அவருடைய மனைவி, அவர் மட்டுமா மாறிவிட்டார், நீங்களும் தான் என்று கூறினார்களாம். தேவ மனிதரின் கண் பார்வை குறைந்து போனதை அவருடைய மனைவி இவ்வாறு சுட்டிக்காட்டினார்கள். பலகணியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறார்கள். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு இப்பொழுது என்ன வயதோ எனக்கு தெரியாது. ஆனால் இப்படிப்பட்ட வயதான காலத்தை நோக்கி நாம் ஒவ்வொருவருமே பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, வாலிப நாட்களிலேயே நீ உன் சிருஷ்டிகரை நினைப்பதுதான் மிக சரியானது. கர்த்தருக்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அவருக்காக வாழ்வதை குறித்த ஒரு தெளிவான தீர்மானம் செய். அப்பொழுது இந்த உலக வாழ்க்கை உனக்கு இன்பமானதாயிருக்கும். வயது காலத்திலே சரீரம் தள்ளாடும் பொழுதும் மனதிலே கர்த்தருக்காக நீ செய்த பெரிய காரியங்களை நினைத்து அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே அவரண்டை போய் சேர முடியும். ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிற காலங்களிலே, வாலிப நாட்களிலே, இளமையான காலங்களிலே, நடு வயதிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஞான இருதயத்தை தாரும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த வாலிப சகோதரனாவது சகோதரியாவது தன்னுடைய வாழ்க்கையிலே பாவத்துக்கு ஒரு கரமும் பரிசுத்தத்திற்கு ஒரு கரமும் என்று இரட்டை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்றால், கர்த்தர் தாமே முழுமையாய் அவர்களுமே அறிந்து கொள்ள, முழுமையாய் தங்களுடைய வாழ்க்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்க உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். வாலிப நாட்களை குறித்து கருத்தற்றவர்களாய் வாழ்ந்து முடித்து விடாதபடி, வாலிப நாட்களிலே தங்கள் சிருஷ்டிகரை நினைத்து அவருக்கு பிரியமானதை செய்து அவருக்கு மகிமையான காரியங்களை நிறைவேற்ற தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே தங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் கரம் பிடித்து முடிவு பரியந்த நடத்த பூரணமாய் நாங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைய தியானத்திலும் நாம் கற்றுக்கொண்ட சில பாடங்களை மீண்டும் ஒரு முறை சிந்திப்போமா? முதலாவதாக, நாம் நம்முடைய உடல் பராமரிப்பின் அவசியத்தை புரிந்து கொண்டு நமது சோம்பேறித்தனத்தை தவிர்த்து நமது உடலை பேணி காக்க வேண்டும். ஆம் நேயர்களே, நம்மில் பலர் சுயத்தை வெறுக்க வேண்டும் என்று தங்கள் உடல் நலத்தை பேணி காக்க தவறுகின்றனர். இந்த தவற்றை நாம் செய்யாமல் ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். இரண்டாவதாக, நாம் சோம்பலாக இருக்கக்கூடாது என்று கற்றுக்கொண்டோம். இதில் சோம்பேறித்தனத்தின் விளைவுகள் என்னவென்றும் பார்த்தோம். மூன்றாவதாக, இன்றைய பணக்காரர்கள் தங்களுடைய பணத்தை நம்பி வாழும் வாழ்க்கை முறை குறித்து தியானித்தோம். இதை போன்றவர்கள் தங்கள் விசுவாச வாழ்க்கையில் அடிக்கடி சோர்ந்து போவார்கள் என்பதையும் பார்த்தோம். ஆனால் விசுவாசிகளாகிய நாம் பணத்திற்கு இடையில் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று கூறிக்கொள்கிறோம். நான்காவதாக, அதிகாரங்கள் அனைத்தும் அவராலே உண்டாக்கப்படுகிறது என்பதை குறித்தும் தியானித்தோம். ஆகவே நாம் நமக்கு மேலுள்ள அதிகாரிகளை நிந்திக்க கூடாது என்றும் காரியத்தை ஆராய்ந்தோம். ஐந்தாவதாக, நாம் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டோம். அதாவது, சில சமயங்களில் நாம் செய்யும் நன்மைக்கான விளைவையும் பலனையும் நாம் பார்ப்பதில்லை. ஆனாலும் மனம் தளராமல் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நன்மையான விதத்தில் செய்யும்போது அதற்கான பலன் கிடைக்கும். அதில் நாம் நிச்சயம் மகிழ்வோம். ஆறாவது, பிரசங்கி 11:3 நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நன்கு அறிந்து சூழ்நிலைகளை தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதையும் கற்றுக்கொண்டோம். தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக.
தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7.